சொல்றா பாரு. அவ வாயில துணி வச்சு அடைக்கிறே நீ. ஐயோ இனிமே நீ தான் இன்சார்ஜ். தேங்க்யூ வெரி மச் சார். உனக்கு துணையா ரோஜா வருவா சார். நீ அவளுக்கு முழு ஒத்துழைப்ப கொடுப்பா. கண்டிப்பா சார். தேங்க்யூ. கண்ணம்மா கேஸ்ல நீரிழிவு நோயால இது ஏற்பட்டிருக்கு. கண்ணம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா கால் பகுதியை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பரிதாபமா இருக்கு. என் உயிருக்கு ஆபத்து ஸ்னேகா. பாத்தீங்களா சார், நாம போன தடவை இங்க வந்தப்பவே ஸ்னேகா உள்ளதா இருந்திருக்கா. நாம கொஞ்சம் அடாவடித்தனமா உள்ள வந்திருந்தோம்னா ஸ்னேகாவை காப்பாத்திருக்கலாம். என்ன ஓவரா குரல் கொடுக்கற? அடுத்த டிக்கெட் நீ தாண்டி. என்ன அடிங்க கொல்லுங்க. என்னோட 3 வருஷ தாம்பத்தியத்துக்கு இப்பதானே உண்டாயிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப சொல்றேங்க, உங்க குடும்ப வரிசை வயித்துல சுமக்கிறத விட பாவம் வேற இல்ல. அம்மா என்னடா? ஏன் செத்துட்டாமா? இருடி, அவளை புதைச்சிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். இதய துடிப்பு, நாடி துடிப்பு எல்லாமே நின்னு போச்சு. டேய் செந்தில், இது வரைக்கும் நீ செஞ்ச காரியங்கள்லயே இதுதாண்டா நல்ல பலன் கொடுத்திருக்கு. செத்துட்டாமா? ஸ்னேகா, ஸ்னேகா செத்துட்டாமா? எறும்பு புத்துல இருந்து வர்ற மாதிரி ஒரு பட்டாளமே இவளை தேடிக்கிட்டு வரும். அவங்களை இப்ப சமாளிக்கணுமே. சமாளிக்கலாம். இவ்வளோ இருக்கிறதா இல்ல என்ன பண்ணலாம்? இல்ல உதைக்கலாமா? டேய், எரிச்சா 10 ஊருக்கு நாறுவா. நம்ம பங்களா பக்கத்துல எப்பவும் ஜன நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அம்மன் கோயில கூட புதுசா கட்டி ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எரிச்சா நம்ம மாட்டிப்போம். பேசாம புதைச்சிடுவோம், மண்ணோட மண்ணா போட்டு. தூக்குடா அவளை. கரெக்ட்மா, நீ சொன்ன மாதிரி செஞ்சலாம். என்ன மன்னிச்சுக்கோ ஸ்னேகா, என்ன மன்னிச்சுக்கோ. ஏய் செந்தில், என்னடா மழை பலமா பெஞ்சிட்டு இருக்கு? மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? ஏய் வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா நம்ம மாட்டிப்போம். இப்பவே குழி தோண்டா தான் யாரும் வரமாட்டாங்க. போய் மண்வெட்டி எடுத்துட்டு வா போ. சரி. இது எதுக்குடா? அம்மா மழை பெய்யுதுலம்மா, ஸ்னேகா குளிருங்க, அதான் முடியுமா?
இந்த இடத்துல தோண்டு. சீக்கிரம். ஐயோ ஐயோ ஸ்னேகா உயிரோடு இருக்காளே. இப்ப உயிரோடு இருக்கான்னு சொன்னா அடிச்சு கொன்னுடுவாங்களே. சீக்கிரம் தோன்றா. ஐயோ கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. ஸ்னேகாவை காப்பாத்து. அம்மா வெட்டியா பார்த்துட்டு இருக்கே, ஒரு கை விடுமா. டேய், உனத்த குழிக்குள்ள தள்ளுறதுக்கு நான் வேற கை கொடுக்கணுமா? அம்மா முடியுமா, ஜெயிலுக்கு போனா 2 பேரும் ஒன்னாவே போலாம். டேய், ஏன்டா அபசகுணமா பேசுற? என்ன நாளைக்கு நீ திடீர்னு அப்ரூவரா மாறிட்டேன்னா, இவன் தான் விஷ ஊசி போட்டான், இவன் தான் குயில தள்ளி புதைச்சான், நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன்னு சொல்லிட்டா முடியுமா? ச்சே, பெத்த அம்மாவே சந்தேகப்படுறியா? அட வாமா, ரொம்ப பேசாத பிடி. ம். அப்படி போமா. டேய், அவ அலறா பாரு. அவ வாயில துணி வச்சு அடைக்கிறே நீ. ஐயோ ஐயோ. வரமா, இவ்வளவு புதைச்சிட்டு அடுத்து வந்து அவளை கவனிக்கிறேன். அப்பாடா. கல்யாணி மூலமா வந்த ஈஸ்வரனோட வாரிச ஒரு வழியா அழிச்சாச்சே. இனிமே நம்ம சொத்தை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது சீக்கிரமா வாங்க. வலிக்குறாங்களே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணட்டும்? ஏய், நல்ல மூன்றா. யாரோ தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போண்டா. அட, சும்மா கொஞ்சம் நில்லுமா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், நான் தானே கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏய், செந்தில், அவ வேற கத்திக்கிட்டே இருக்காடா. யாராவது வந்துட போறாங்கடா. அவளை டேய், அவசரப்படாத. அப்புறமா அவளை பாத்துக்கலாம். நீ வா, அந்த மண்வெட்டி தூக்கி போட்டு வா. அந்த கடப்பாரையும் தூக்கி போடு. வா, சீக்கிரம் வாடா. கை கால மண்ணா இருக்க, போய் கழுவிட்டு வா. போ, சீக்கிரம். அப்பாடா, ஸ்னேகாவை ஒரு வழியா கொண்டு புதைச்சாச்சு. இனிமே சொத்து நமக்கு தான். இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. உயிரோட இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினா, டேங்கப்பா. ஒரு வழியா அந்த சனியனோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டோமா. சரி, இப்போ இந்த சனின்னு என்னடா பண்றது? எப்படி விழுந்து கிடக்குறா பாரு. ஏய் ரேணு, ஏந்திரடி, தூங்குறது போதும், ஏந்திரு. ஏய்
ஏந்திரடின்ற டேய் என்னடா போயிட்டாளா? இல்லம்மா மூச்சு இருக்குமா? அதானே பார்த்தேன். இவளாவது நம்ம உசுர வாங்காம போறதாவது. ஏதோ மயக்கத்துல இருக்காம்மா. ஏண்டா பசி மயக்கமா இல்ல நம்ம ஸ்னேகாவை கொன்னு புதைக்கிறத பார்த்த மயக்கமா? ஏய் ஏய் ரேணு ஏந்திரடி. நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல. சரிதான் வாடி. நான் வரல, நான் வரல. ஏய் வீட்டுக்கே வரலையா? இங்கேயே கடந்து சாக போறியா? வீட்டுக்கா? ஆமா ஆமாண்டி கிளம்பு. ஸ்னேகா ஏய் போடி. வா. சீக்கிரம் போட்டுடா. அட இருமா பூட்டிட்டு வரேம்மா. அம்மா சும்மா சத்தம் போடாது போலாம். சரி போய் நம்ம கார் எடுத்துட்டு வா. ஆமா நம்ம வண்டியில அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதுல போலாம் வா. வாமா போலாம். ஏய் வண்டியில ஏறி. என்னம்மா சொல்ற? அந்த வேணி பங்களால வள்ளி செந்தில் இருந்தாங்களா? அது கேஸ்ல இருக்க விடாச்சம்மா. எப்படி உள்ள புந்தாங்க அவங்க? சமூக விரோதிகளுக்கு சட்டத்தை பத்தி என்ன தத்த கவலை? ஸ்னேகாவையும் ரேணுவையும் அந்த வீட்ல தான் அடிச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ரேணு மூலமா ஸ்னேகாவுக்கு ஏதோ மருந்து குடுக்கற மாதிரி விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. ஸ்னேகா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தப்பிச்சிருக்கா. ரேணுவை அந்த வீட்ல தான் கட்டி போட்டிருந்தாங்க. நான் தான் போய் காப்பாத்தினேன். மீரா, நீ விவரம் தெரியாத பொண்ணுமா. அவங்க விஷம் அனகொண்டா பாம்புங்க. கொண்டுட்டு திங்க மாட்டாங்க. உயிரோட முழுங்கிட்டு உள்ள வச்சு எலும்ப நொறுக்கி உயிரெடுக்கிற ஜாதிங்க. மீரா, எனக்கு கவலையா இருக்குமா. பயப்படாதீங்க தாத்தா. அனகொண்டாவையும் வெடி வச்சு பிடிக்கிற ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. வள்ளிக்கும் செந்திலுக்கும் நான் தான் எமன். இதை நான் பிறக்கும் போதே எழுதி வச்சு தீர்ப்பு. உங்க அம்மா கல்யாணி மாதிரி. தாத்தா, நான் கல்யாணி இல்ல, தொடர்ந்து ஏமாந்து போறதுக்கு. அவங்களையெல்லாம் அழிச்சு காட்டுறேன். ஸ்னேகாவை காப்பாத்துறதுக்காக நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். போயிட்டு வரேன் தாத்தா. ஹலோ, யாரு? நான் வள்ளி பேசுறேன். நான் சுவாதி பேசுறேன். என்ன விஷயம்? சத்தத்தையே காணோம். நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓவரா சத்தம் கொடுத்துட்டு இருந்தவங்களை எல்லாம் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். அதனால தான் ஏன் சத்தத்தை காணோம். யாரு? அந்த ஸ்னேகாவையா? அவளை பத்தியா சொல்றீங்க? அவளை என்ன பண்ணீங்க? அந்த ஸ்னேகாவால இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 5 அடி உயரம் இருந்துகிட்டு இந்த ஊரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ 5 அடி பள்ளத்துக்குள்ள நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. கொன்னுட்டீங்களா? நல்லவங்களை கொன்னாதான் கொலை, கெட்டவங்களை கொன்னா அதுக்கு பேரு சமூக சேவை, சமுதாய தொண்டு. நான் சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கேன். இப்ப நான் ராணுவ வீர மாதிரி. அப்பாடா, ஸ்னேகா கதை முடிஞ்சது. இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. அவசரமா என் லைனை கட் பண்ற. போன்ல யாரு? அது வந்து என்னங்க, நீங்க வெளிய கிளம்பிட்டீங்களா? நான் உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு தட்டுமா? போன்ல யாருன்னு கேட்டேன். போன்ல என்னோட ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டுன்னு நான் பார்க்கணும். ச்சே, எனக்கு இந்த வீட்ல பிரைவசியே இல்லாம போயிடுச்சு. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், நம்ம மேரீடல் பண்றீங்க. உண்மையை சொன்னா ஏன் பயப்படுற? நான் எங்க பயப்படுறேன்? இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கொல்லாத பிரஸ்டீஜ். வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. ஸ்னேகா காணாம போனதுக்கு நீதான் காரணமா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. என்னடி போ. கமலேஷ்,
என்னப்பா அது பொம்மநாட்டி சுதந்திரம் அதுதான் வாய்க்கிழியே பேசுற கட்டின பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கிற கரெக்டா மாமி, பொம்பளைங்க சுதந்திரத்தை பத்தி தான் பேசினேன். பேய் பிசாசுங்க சுதந்திரத்தை பத்தி பேசல. தப்புப்பா, ரொம்ப தப்பு. ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம போறீங்களா? எரியற நெருப்பை இன்னும் விசிறி விடாதீங்க. அவர் என்ன அடிக்கிறதுக்கு காரணமே நீங்களும் உங்க பொண்ணும் தான். அபாண்டமா பேசாதமா. நாங்க என்ன பண்ணோம்? மாமி, இவ ரகசியமா யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா. யார்கிட்ட பேசணும் கேட்டதுக்கு ஃபோன் எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ ஏதோ வில்லங்கமா செஞ்சுட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். ஸ்னேகா காணாம போனதுல இவளுக்கும் ஏதோ பங்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை தான் அடிச்சிட்டேன். நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற. அப்படின்னா ஸ்னேகாவை கடத்தினது, அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறது எல்லாம் அந்த கடங்கார மகேஷோட வேலை. ஒரு நிறமாச கர்ப்பிணியை கொடுமைப்படுத்த அந்த கிராதகனால மட்டும்தான் முடியும். எனக்கு அவன் மேலதான் சந்தேகம். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மகேஷ் போய் நான் பார்க்கணும். நீ என் கூட துணைக்கு வரணும். எனக்கு ஒன்று விட்ட வேற யார் இருக்கா சொல்லு. சரி வாங்க போலாம். நில்லுங்க. கமலேஷ், இங்க வாங்க. என்ன? இந்த பூவை என் தலையில வைங்க, குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. விழுந்து வணங்குறேன். என்ன தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீட்டு படியை தாண்டி போங்க. என்னடி இதெல்லாம்? உங்களை போகாதீங்கன்னு தடுத்தா நீங்க திமிரிக்கிட்டு போவீங்க. அதனால நான் தடுக்கல. ஆனா ஒண்ணு, நீங்க திரும்பி வரும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடைசியா சுமங்கலி கோலத்துல என்ன பார்த்துட்டு போங்க. இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு. ஏய், இந்த பிளாக்மெயில்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு வாழணும்னு ஆசை இருக்குடி, நீ சாகலாம் மாட்ட. நான் உங்ககிட்ட லெக்சர் கேட்கல, ஆசீர்வாதம் தான் கேட்டேன். ச்சீ, போடி. மாமி வாங்க போலாம். வேண்டாப்பா. மாமி அவ சும்மா மிரட்டுறா. ஒருவேளை அவ சொன்ன மாதிரி வீம்புக்கு செஞ்சுட்டாளானா? காலம் பூரா மனசாட்சி குத்துமேப்பா. அந்த பாவத்தை நான் எங்க போய் கரைக்கிறது? வேண்டாப்பா, இது என்னோட பிரச்சனை. நான் மட்டுமே போறேன். மாமி, நீங்க மகேஷை பார்க்கறத விட ரோஜாவை பார்க்கறது தான் நல்லது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகாவை கடத்தினது மகேஷ் தான் ரோஜா நம்பிட்டா உங்க பிரச்சனை சுலபமா சால்வ் ஆயிடும். நீங்க போங்க, நான் வரேன். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், எந்திரி முதல்ல. எந்திரி. நான் உங்க தாத்தாவோட ஓல்ட் ஸ்டூடெண்ட். நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளியே, புரியுதா? இங்க நான் இன்ஸ்பெக்டர். அங்கிள் எல்லாம் இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாரி சார், ஐ மீன் இன்ஸ்பெக்டர். குட். உட்காருமா. வளன்னு பேசாம விஷயத்த சொல்லிட்டு போ. ஸ்னேகாங்கிற என் ஃப்ரெண்டை யாரோ கடத்திட்டாங்க சார். ஸ்னேகா காணாம போனதை பத்தி எனக்கு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு உண்மை தெரியணும்னா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னங்க? ஸ்னேகா காணன்னு புகார் கொடுத்திருக்க. சரி, கல்யாணின்னு கையெழுத்து நிச்சயமாவா சொல்ற? ஆமா சார். அப்போ உனக்கு நான் உதவி பண்ண வேண்டியது என் கடமைமா. சார், நான் சொன்னதெல்லாம் நமக்குள்ள ரகசியமா இருக்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கண்ணமான ஒரு பேஷண்ட், சாரி, ஒரு குழந்தை அட்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக போங்கம்மா. ஓ, தேங்க்யூ. வந்துட்டியா? ஏன்
வரமாட்டேன்னு நினச்சிங்களா? இவ்வளோ நடந்தும் உங்கள் அம்மாவையும் மீறி ம், அந்த கடவுளே தடுத்தாலும் கண்ணம்மாவுக்காக நான் வருவேன். தேங்க்ஸ் ஷோபா. நான் குழந்தைய உடனே பார்க்கணும். எமர்ஜென்சி வார்டில் இருக்கா, வா போகலாம். ம். முகேஷ், வா போகலாம். குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைய அங்கேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மான்னு அந்த ஏக்கத்துலேயே அழுது ஃபிக்ஸ் வந்துருச்சு. டாக்டர் போய் அம்மாவை உடனே கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால தான் உடனே உனக்கு ஃபோன் அடித்தேன். இதெல்லாம் தேவையா? சாரி ஷோபா, உன் வாழ்க்கையை நான் கெடுக்கிறேண்ணே ஷோபா. எனக்கு என்னமோ ரொம்ப உறுத்தலாக இருக்குது. இது பாருங்க முகேஷ், கண்ணம்மா என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துடாதீங்க. டாக்டர், இவங்க தான் ஷோபா. குழந்தை கேட்டுகிட்டே இருந்தாலே. டாக்டர், நான் தான் குழந்தையோட அம்மா, பேர் ஷோபா. ஓ ஐ see. டாக்டர், நான் தான் இப்போ வந்துட்டேன்ல, நான் குழந்தை கொஞ்சம் பார்க்கலாமா? ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா? என்னை பார்த்தா அவள் கண்டிப்பாக குணமாயிடுவா. சாரிம்மா, நீங்க நினைச்சா அட்மிட் பண்ணவும் நீங்க நினைச்சா கூட்டிட்டு போகவும் முடியாது. குழந்தைக்கு கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா? எப்படி சொல்றது? சிம்பிளா சொல்றதுன்னா, கேங்க்ரீன்ங்கிறது ரத்த விநியோகம் ஒரு பகுதிக்கு இல்லாம போனா அந்த பகுதி செத்து போகுது. கண்ணம்மா கேஸ்ல நீரிழிவு நோயால இது ஏற்பட்டிருக்கு. கண்ணம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா கால் பகுதியை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பரிதாபமா இருக்கு. ஐயோ வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாதுங்க ப்ளீஸ். ஆபரேஷன் பண்ணலனா காப்பாத்த முடியாதுமா. அப்படின்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடுங்க டாக்டர். 5 லட்சம் ரூபாவை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க முகேஷ். டூ இட் இமிடியட்லி. அப்புறம் வந்து பாருங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், டீ காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு நான் விரதத்தில் இருக்கேன். சரிங்க. முடிஞ்சா பழமும் பாலும் கொண்டு வாங்க. சரிங்க சார். தேங்க்யூ. வரேன் சார். சார் பால் வச்சு போ. தேங்க்ஸ். ஓகே சார். ஹலோ சங்கர், நான் ராஜசேகர் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். இனிமே மகேஷ் ஆபீஸுக்கு வர மாட்டான்பா சார். அது வர வர அவன் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. இனிமே நீ தான் இன்சார்ஜ். தேங்க்யூ வெரி மச் சார். உனக்கு துணையா ரோஜா வருவா சார். நீ அவளுக்கு முழு ஒத்துழைப்ப கொடுப்பா. கண்டிப்பா சார். தேங்க்யூ. கொலுசு, டெண்டர், அம்மன் புடவை, அடுத்து ரோ ரோஜா.
கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? சரி, நாளைக்கு ஃபோன் ரோஜா பண்ணுங்க. ரோஜா ரோஜா அம்மா என்னம்மா இது எந்திரிங்க. ரோஜா ஸ்னேகாவை காப்பாத்துமா. என் நரக வேதனைக்கு ஒரு முடிவு கட்டு. உன்னால மட்டும்தாம்மா இது முடியும். முதல்ல அந்த கடங்கார பாவி அமினீஷியா பேஷண்ட் மாதிரி நடிச்சான். என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தினான். அவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறதா சபதம் போட்டான். இப்போ என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாமா. அவளை கடத்திட்டு போய் வச்சுட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு எமனா நிக்கிறாமா அவ. என்னம்மா இது? நீங்க பேசுறது எங்கேயோ தேள் கொட்டி எங்கேயோ நெறி கட்டின மாதிரி இருக்கு. இல்லம்மா, என் பொண்ணு அந்த கடங்காரன் தான் கடத்திருக்கான். எனக்கு தானே தெரியும். என்னடா நீங்களும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா. என்ன வந்து நிக்கிறான் பாருங்க. மகேஷ் நீ ஏன் தலையை போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க? டேய், ஸ்னேகா எங்கடா? என்ன கேட்டா யாருக்கு தெரியும்? முதல்ல இந்த ஸ்னேகா யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன தம்பி இது? ஸ்னேகாவை நீங்க தான் கடத்தி அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? அது சரி, கேப்பையில நெய் வடியுதுன்னு சொன்னா கேக்குறவனுக்கு எங்க போச்சு புத்தி? என்னப்பா பண்றது? இந்த காலத்துல கேப்பையில நெய் வடியுது, சாமி சிலை கண்ணுல இருந்து ரத்தம் வடியுது, பிள்ளையார் வாயில இருந்து பால் வடியுது. எதுல இருந்தும் எதுவும் வடியும் போல இருக்கு. ஸ்னேகாவை கடத்தினது யாருன்ற உண்மை தெரிஞ்சா அப்புறம் உங்க முகத்துல அசடு வடியும். நீ தான்டா கடத்திருப்ப, கடங்கார பாவி. நான் கடத்தலைங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டானே அந்த அதிர்ஷ்டசாலியை நினைச்சு நான் பொறாமப்படுறேன். போதும் மகேஷ், இவ்வளவு நாள் நான் உங்களை நம்பினதுக்கு எனக்கு சரியான மூக்கடி கொடுத்தீங்க. சாரிமா. ரோஜா ரோஜா, நீ ஒரு நல்ல நியாயம் சொல்லி உன்னை தேடி வந்தே பாரு. உன் கால்ல வந்து விழுந்தே பாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? பெருசா சொல்லிட்டு போறியா சாரின்னு? கடங்கார பாவி, நீ நன்னாவே இருக்க மாட்டடா. நாசமா போயிடுவேன், மண்ணோட மண்ணா போயிடுவேன். வயிறு அரைச்சு சொல்றேன். என்ன இந்த அம்மா? டேய் நில்றா. ஏண்டா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடா? ரோஜா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காடா? ஏண்டா, அவ முன்னாடி போய் கடத்தினவனை பார்த்து பொறாமப்படுவேன்னு சொல்லுவியாடா? ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியுதுடா. நீ திடீர்னு ஒரு நாள் வந்து ஆமா நான் தான் ஸ்னேகாவை கடத்தினேன், அதுதான் உண்மைன்னு சொல்ல போற, அதுதான் நடக்க போகுது. அப்பதான் ரோஜா என்ன நம்ப போறா. என்னப்பா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? நம்மள படைச்ச ஆண்டவன் உன்னை நம்புனாலும் நம்புவாரு, நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. தல்றா போடா. யாருமே என்ன நம்பலையா? நியாயமா இருக்கிறதுக்கு இதுதான் பலனா? அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி நேர்மையா நியாயமா இருக்கணும்? அவசியமே இல்ல. யார் பேசுறது? கேஷவா, நான் மகேஷ் பேசுறேன். நான் உடனடியா உன்னை சந்திச்சாகணும். நம்ம வழக்கமா மீட் பண்ணுவோமே ரெஸ்டாரண்ட், அங்க வந்துடு. ரொம்ப அர்ஜென்ட். புரிஞ்சதா? டாக்டர், என் குழந்தைய அட்மிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ஐசியூலே இருக்கலே. என்ன டாக்டர் ஆச்சு? குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அவளுக்கு சக்கரை வியாதி ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளமும் இப்போ சேர்ந்துருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. நீங்களே உள்ள பாத்தீங்கல்ல. அது தவிர டயபெட்டிக்கு டெய்லி ஊசி போடுறோம். இதுக்கு என்னதான் முடிவு டாக்டர்? அவ பச்சை குழந்தை, அவ எவ்வளவுதான் வலி தாங்குவா? அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு முகேஷ், ஆனா செலவு எகிரிடும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். 10 லட்சம் தேவைப்படும். கொண்டு வாங்க, பெஸ்ட் டாக்டர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். 10 லட்சமா? யோசிங்க. இல்லைன்னா குழந்தை ரொம்ப நரக வேதனை அனுபவிக்கும். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு காலை எடுக்கணும், இல்லைன்னா இன்னொரு காலை. ஐயோ டாக்டர், சொல்லாங்க டாக்டர். பொம்பளை குழந்தை டாக்டர். அவ எனக்கு ஒரே மக. ஏன் உயிரை கொடுத்தாது அவ உயிரை நான் காப்பாற்றுவேன். 10 லட்சம் தானே? பணத்தோட வரேன். நீங்க ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. ஏமா,
மறுபடியும் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அவ இங்க இருப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ ஒரு உள்ளுணர்வு சொல்றதுன்னா அவ இங்கதான் இருந்திருக்கணும். என்னம்மா கதவு பூட்டி இருக்க? சரி சார், நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ண வேண்டியதான். எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம். இத்தனோட பூட்டுக்கு இவ்வளவு பெரிய சாவியா? உள்ள போகும்போது பார்த்து போங்க, யாரோ இருக்க போறாங்க. கையில தான் சுத்தி இருக்கேன்னா அதால 2 போட வேண்டியதான். சரி போங்க. இந்த பக்கம் போ. கமலேஷ் உள்ள போலாம். என்னப்பா அது? கயிறு? சார், நிச்சயமா நம்ம போன தடவை இங்க வந்தப்பவே ஸ்னேகா உள்ளதா இருந்திருக்கணும். கயிறு கிளாத்லாம் இங்க இருக்கு. என்னப்பா குழப்புற? போன தடவை நம்ம வந்தப்ப ரேணு இருந்தால, ஒருவேளை இந்த கடத்தல் விஷயத்துல ரேணு இருந்திருப்பாளோ? அது ஒண்ணுதான் சார் குழப்பமா இருக்கு. ஸ்னேகா உயிரை பல தடவை காப்பாத்தினவ அவளை கடத்துறதுக்கு உடன்பட வேண்டிய அவசியம் என்ன? கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா எனக்கு என்னவோ ஸ்னேகாவை இங்க அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணல. வேற யாராவது இங்க அடைச்சு வச்சிருக்கலாம்ல? உங்க ஓனர்கிட்ட சொல்லி ஓட்ல நான் வெஜிடேரியனா மாத்திர சொல்லு. அப்பதான் இந்த நான் வெஜிடேரியன் ஐட்டங்கள்லாம் செய்ய முடியும். சைனீஸு, ஜப்பனீஸு, மங்கோலியஸ் அப்படின்லாம். ஹாய் மகேஷ். அப்புறம் லாஸ்ட் டைம் இந்த வாழைப்பூ வடை கொடுத்தல, அது ரொம்ப தீஞ்சு போயிடுச்சுப்பா. கருகல் வாசனை, சாப்பிடவே முடியல. அதனால நீ என்ன பண்ற, பக்கத்திலே நின்று பொன் முருவலா வறுத்த பிறகு எடுத்துட்டு வா. அது மேல 2 ஸ்பூன் வெங்காய சட்னியும் போட்டு கொண்டு வா. சூப்பரா இருக்கும். ஓடு ஓடு. சரிங்க சார். சாருக்கு என்ன பட்டர் மில்க்? ஏன்னா சார் தானே பில் பே பண்ண போறாரு. மனசு வயிறும் குளு 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 குளுன்னு இருக்கணும். அப்புறம் இந்த வாழைப்பூ வடைய எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப வாழைப்பூ வடை பத்தியா பேச வந்திருக்கோம். ஐயோ மகேஷ், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, மறந்துடுவா. அப்புறம் அது மேல இந்த சீரகம் இருக்குல்ல, அது அப்படியே கருஞ்சீரகம் இல்ல பெருஞ்சீரகம் அப்படியே தட்டி போட்டு எண்ணெயில போட்டு சூடா கொண்டு வா. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். அப்புறம் இந்த சட்னி இருக்கு. கிளம்புன்னு சொன்ன. சரி, நான் கொண்டு வரேன் சார். என்ன மகேஷ், என்ன என் மேல இருக்கிற கோவத்தை கொண்டு போய் அந்த ஆள் மேல காமிச்சிக்கிட்டு இருக்க? உன் மேல கோவத்தை காட்ட முடியலையே, அதான். சரி, என்ன விஷயம்? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஐயோ மகேஷ், நல்ல டாக்டரை போய் பாரியா. இப்ப இந்த சிக்கன் கோனியா மட்டன் கோனியா அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு. அது சரி, நீ என்னைக்கு டென்ஷன் இல்லாம இருந்திருக்க? எப்ப பார்த்தாலும் இந்த கரண்ட் கம்பியை பிடிச்ச டென்ஷனா இருக்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. புதுசா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த வள்ளியும் செந்திலும் ஸ்னேகாவை கடத்திட்டாங்களாம். என்னது? உனக்கு இந்த விஷயம் நிஜமாவே தெரியாதா? அது இல்ல மகேஷ், கோழிக்கு தெரியாம முட்டை எப்படி வெளியில வரும்? ஐயோ கேஷவா, இந்த திங்கிற மேட்டர் தவிர வேற ஏதாவது பேசலாமா? ஏன் கோவப்படுற? எனக்கு தெரியாம எப்படி ஸ்னேகாவை கடத்திருக்க முடியும்? ஏன்னா வள்ளி எதை செஞ்சாலும் என்கிட்ட கேட்காம செய்யவே மாட்டா. இந்த கடத்தல் தொழில் வேற நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட தானே காப்பிரைட்டே இருக்கு. இல்ல, ஸ்னேகாவோட அம்மாவும் கமலேஷும் வீட்டுக்கு வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க. ஸ்னேகாவை கடத்தினது நான் தானே, அபாடமா ஏன் மேல பழைய போடுறாங்க. ஐயோ மகேஷ், சில சமயம் கிசு கிசு வதந்தி புரளி இதெல்லாம் கூட நல்லதுக்குதான். கந்திஷ்டி கழியும். சரி, சும்மா இப்படி வளவலன்னு பேசாம உருப்படியா ஏதாவது யோசி. என்ன ஐடியா வந்துருச்சா? வாழைப்பூ வடை வந்துருச்சு. ஐயோ, கேஷவா, நீ நம்பர் 1 தீனி பண்டாராயிட்ட. இனிமேல் உன்னை நம்பர் வேஸ்ட். ஐயோ மகேஷ், இந்த வாழைப்பூடைய சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா வள்ளிய போய் வீட்டுல பாக்குறேன். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருக்கு. அடடடா,
ஐயோ அதுங்கெல்லாம் பேய் பிசாசுங்க. நட்டு ராத்திரி 12 மணிக்குதா அப்படியே உலாவிக்கிட்டு இருக்குங்க. அதுங்களை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். பிடிச்சி இந்த ஸ்னேகா வள்ளியோட கனெக்ஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். மகேஷ், இந்த வடை எனக்கு வேண்டாம். ஐயா, உனக்கு யார் கொடுக்கறது? இந்த வடைக்கு பில்லு. அண்ணா, வைதை கூப்பிடாவா? அண்ணா, அண்ணா கொஞ்சம் வாங்கல. என்னம்மா? என் உயிருக்கு ஆபத்து ஸ்னேகா. பாத்தீங்களா சார், நாம போன தடவை இங்க வந்தப்பவே ஸ்னேகா உள்ளதா இருந்திருக்கா. நாம கொஞ்சம் அடாவடித்தனமா உள்ள வந்திருந்தோம்னா ஸ்னேகாவை காப்பாத்திருக்கலாம். நாம ஏமாந்துட்டோம். இல்ல, ஏமாத்தப்பட்டிருக்கோம். நாம ரேணுவை நல்லவன் நினைச்சது நாம செஞ்ச பெரிய தப்பு. என் உயிருக்கு ஆபத்துன்னு எழுதிருக்காங்க. அவளுக்கு ஏதோ ஆபத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா. ஏன் அழற? பேசாம இரு. மாமி அழாதீங்க. நாம இங்க இருந்து கிளம்பலாம். போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. என்ன மருமகளே, பயத்துல ஜுரம் வந்துருச்சா? ஒரு நாள் முழுக்க கண்ணே திறக்கல. அம்மா, பயத்துல விதா உலகிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஏண்டி, யார்கிட்டயாவது எதை பத்தியாவது சொல்லுவ? ஈவு இறக்க இல்லாத ஜென்மங்க. அநியாயமா இப்படி 2 குழந்தைகளை கொன்னுட்டீங்களே. ஸ்னேகாவை கொன்ன பாவம் உங்களை சும்மா விடாது. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய், இது என்ன தெரியுமா? ஸ்னேகாவுக்கு கொடுத்த அதே குதிரை மருந்து தான் உனக்கு கொடுத்து உன் வயித்துல இருக்கிற கருவை பரலோகத்துக்கு அனுப்பட்டுமா? வேணாத்த, இது உங்க குடும்ப வாரிசு. எதுவும் பண்ணிடாதீங்க. நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த சென்டிமெண்ட் லொட்டு லோசுக்கெல்லாம் எனக்கு கிடையாது. கட்டின புருஷனையும் மாமியாரையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீ தயாரா இருக்கிறப்போ உன் வயித்துல இருக்கிற கருவை சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் ஏண்டி தயங்கணும்? இல்ல அத்தை, நான் எதுவும் சொல்லல. அந்த ஸ்னேகாக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க அத்தை. அது அது எப்படிடா செந்தில்? சூப்பர்மா. அது எப்படிடா செந்தில்? இந்த குதிரை மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யுது, கொடுக்கலனாலும் நல்லாவே வேலை செய்யுது. ஆண்டி, வாஸ்வாதி, கதவு திறந்து இருந்துச்சு. ஹால்ல நின்னு கூப்பிட்டேன். உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதான் நேரா வந்துட்டேன். நான் இந்த விளக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. வந்துட்டல்ல. ரேணு ஏன் அழுறா? அது ஒண்ணும் இல்லை சுவாதி, உடம்பு சரியில்லை, அதான் வேற எதுவும் இல்லை. அப்படியா? ரேணு, ரேணு என்னாச்சு? என்ன பண்ணுது? ஆ, பேசக்கூட மாட்றா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதான் டாக்டர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நான் வந்த விஷயமே வேற. அந்த வைதேகி ஸ்னேகாவை தேடிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து ஒரே கலாட்டா. அதனால எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. ஸ்னேகாவை ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கிடைக்க மாட்டாளே. ஏன், என்ன பண்ணீங்க? எங்கேயோ பத்திரமா இருக்கான்னு வச்சுங்களேன். அநேகமா வைதேகி இத போலீஸ் கேஸ் ஆக்கிருப்பா. சந்தேக கேஸ்ல நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாளா? ஆமா. நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேன் ஆண்டி. தேங்க்யூமா உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு. ஆண்டி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஸ்னேகா உயிரோடு தான் இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? என்ன பதிலே காணோம்? சஸ்பென்ஸ். கொன்னுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போலீஸ் வந்தா உண்மை தெரியாமல போகுது. நான் வரேன் ஆண்டி, வரேன். செந்தில், என்னடா போலீஸ் அது அதுன்னு பயமுறுத்திட்டு போறா? ஆமா, நாம தான் புதைச்சிட்டோமே. அது சரிடா,
ஆனா அந்த பங்களாவுக்கு என் புருஷன் சொக்கலிங்கம், வைதேகி, கமலேஷ் எல்லாரும் வந்திருந்தாங்க. ரேணுவை பாத்திருக்காங்க. போலீஸ் நம்மள விசாரிக்கலனாலும் இவள விசாரிப்பாங்களே, இவ ஏன் அங்க இருந்தான்னு. இவ ஏதாவது உளறி கொட்டிட்டா என்னடா பண்றது? இவ வளர மாட்டாமா. ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு நம்ம பங்களாக்கு போயிட்டு வேற ஏதாவது தடையா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாமே. சரி. கமலேஷ், கதவை சாத்திடு. ஸ்னேகா, 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 நான் அம்மா வந்திருக்கேன் ஸ்னேகா. ஸ்னேகா, ஸ்னேகா, நான் அவளை எங்க போய் தேடுவேன்? ஸ்னேகா, ஸ்னேகா, எப்படி இருக்கு ஸ்னேகா? வாப்பா போலாம். வைதேகி, வரேன்.